நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். இயேசுவின் பாடுகளின் 11ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் பண்ணுகிறோம். அது ஏனென்றால் அஜிஷ்ட பாரமான திருச்சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சிலுவையோடு ஆணிகளால் அறைகிறார்கள். இயேசுவை, மனதை துளைத்த காயங்கள், வேதனையோடு புலம்பிய நாட்கள், உறக்கமற்ற இரவுகள் என வலியோடும் துன்பத்தோடும் இருக்கின்ற மக்களுக்கு உம்முடைய தூய இதயத்தின் பாதுகாப்பை கொடுப்பீராக. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வீசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். இயேசுவின் பாடுகளின் 12ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் பண்ணுகிறோம். அது ஏனென்றால் அஜிஷ்ட பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். என் மீட்பரே, என் நேசரே, எனக்காகத்தானே இந்த பாடுகள், இந்த மரணம். உம் சிலுவையின் ஒரு துளி இரத்தத்தை என் மீது ஊற்றும் ஆண்டவரை, நானும் நலமடைவேன். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். இயேசுவின் பாடுகளின் 13ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் பண்ணுகிறோம். அது ஏனென்றால் அஜிஷ்ட பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் உடல் தாய்மரியின் மடியில். வியாகுல அன்னையை, உம் உள்ளத்தை ஒரு வாழ்வூடுருவி பாயும் என்பதன் அடையாளத்தை காட்டும் நேரம். தாய்மரியே, வியாகுலம் தாங்கிய உள்ளத்தோடு துயரத்தோடு உம்மை ஏறெடுத்து பார்க்கும் மக்களுக்கு ஆறுதலின் தாயாக இருந்து வழி நடத்துவீராக. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். இயேசுவின் பாடுகளின் 14ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் பண்ணுகிறோம். அது ஏனென்றால் அஜிஷ்ட பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் உடல் கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறது. ஆண்டவரை, இறந்த எங்கள் உறவுகள், யாரும் நினையாத ஆன்மாக்கள், போர்களினால் இயற்கை சீற்றங்களால் இறந்தவர்கள், இறந்த எம் சொந்தங்கள் அனைவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நித்திய இளைப்பாற்றி அளித்தருளும். ஆமேன்.